இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எப்படியும் கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முற்படுகிறது பாஜக என்ற பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். கூட்டணியில் விஜய் விடாது பாஜக டெல்லி தகவல்கள் என்ற பெருஞ்செய்தியை தற்போது பார்க்கிறோம். அதிமுக தாவேகா இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கூட்டணியில் ஆர்வமாக இருப்பதாக தகவல்கள் வருகின்றன. எப்படியும் தாவேகாவை கொண்டுவர முற்படுகிறது பாஜக. என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டுவர தொடர்ந்து பாஜக முயற்சி செய்வதாக செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. விஜயை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சிப்பதாக பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கும் பழனிசாமி. கூட்டணிக்குள் தாவேக தொடர்கிறது பாஜகவின் முயற்சிகள். கூட்டணி ஆட்சி என்பது சிக்கலின் மையப்புள்ளி. கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கும் பழனிசாமி. எப்படியும் கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர முற்படும் பாஜக. பிரத்யேக பெருஞ்செய்தி ஒன்றை பார்க்கிறோம். கூட்டணிக்குள் தாவேகாவை கொண்டுவர பாஜகவின் முயற்சிகள் தொடர்கின்றன. கூட்டணி ஆட்சி என்பது சிக்கலின் மையப்புள்ளியாக இருக்கிறது. கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொள்ள மறுக்கும் பழனிசாமி. என்டிஏ கூட்டணிக்குள் விஜயை கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சிப்பதாக செய்திகள் வந்து கொண்டே இருந்தன. அந்த வகையில் பாஜக தனது முயற்சிகளை இன்னமும் தொடர்கிறது. அதிமுக 140, தாவேக 60, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுக்கும் கூட்டணியில் தற்போது என்ன இடம் என்பதையும் பார்க்கிறோம். மொத்த தொகுதிகள் 234. பாஜகவின் திட்டம் என்ன? அதிமுக 140, தாவேக 60, பாஜக, பாமக ஆகிய கட்சிகளுக்கு மற்ற தொகுதிகளும் ஒதுக்கப்பட பாஜகவின் திட்டம் இருப்பதாக பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். மொத்தமுள்ள 234 தொகுதிகளை விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வரும் பட்சத்தில் விஜய்க்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கப்படும்? அதிமுக எத்தனை தொகுதிகளை பெற்றுக்கொள்ளும்? பாஜக மற்றும் பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் எத்தனை தொகுதிகளை பெறும்? பாஜகவின் கணக்கு என்ன? தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் பழனிசாமி. அதிமுக தான் தலைமை, குறைந்தது 150 தொகுதிகளில் போட்டி. கூட்டணி ஆட்சி கிடையாது என்பதிலும் எடப்பாடி பழனிசாமி உறுதி. அதிமுக 140, தாவேக 60, பாஜக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் 34 தொகுதிகளை பிரித்துக் கொள்ள திட்டம் என்ற பெருஞ்செய்தியை பார்க்கிறோம்.
அதிமுக தான் தலைமை, குறைந்தது 150 தொகுதிகளில் போட்டி என்பது எடப்பாடி பழனிசாமியின் முடிவாக இருப்பதாக தெரிகிறது. தாவேகாவுக்கு அதிகபட்சம் 40 தொகுதிகளை தர முன்வருவதாகவும் தெரிகிறது. தாவேகாவை என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்வதாக செய்திகளை பார்க்கிறோம். அதற்காக பல்வேறு வழிகளிலும் காய் நகர்த்துகள் நடைபெறுகிறது என்பது சமீபகால செய்திகளாக இருக்கிறது. அந்த முயற்சியை பாஜக தொடர்ந்து மேற்கொள்கிறது. பழனிசாமிக்கு வேலுமணி வழியே அழுத்தம் கொடுக்கவும் திட்டமா என்ற கேள்வியும் எழுகிறது. அதிமுக தாவேகாவின் அடுத்த நிலை தலைவர்களோடு பாஜக பேசி வருவதாக தெரிகிறது. வேலுமணி வழியே தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டுவரவும் பாஜக திட்டம் இருப்பதாக தெரிகிறது. விஜயிடம் பல வழிகளிலும் பேச முற்படுகிறது பாஜக. இந்த விஷயத்தில் தாவேகாவுக்குள்ளேயே கூட்டணி தொடர்பாக இருவேறு கருத்துக்களும் நிலவுகின்றன. விஜயை பல வழிகளிலும் நெருங்குகிறது பாஜக. பாஜக, அதிமுக, தாவேகாவின் கூட்டணி நகர்வு தொடர்பான பிரத்யேக பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். தாவேகாவுக்குள்ளேயே இந்த கூட்டணி தொடர்பாக இருவேறு குரல்கள் எழுகின்றன. அடுத்த நிலை தலைவர்களில் பலர் கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக தெரிகிறது. அடுத்தடுத்த நாட்களில் எதுவும் நடக்கலாம் என்பது டெல்லியிலிருந்து கிடைக்கும் தகவல்களாக இருக்கின்றன. அதிமுகவுக்குள்ளேயே இது தொடர்பாக பெரிய விவாதங்கள் உருவாகலாம் என்பதும் தகவல்களாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களில் இந்த விஷயத்தில் எதுவும் நடக்கலாம் என்பது டெல்லி தகவல்களாக இருக்கிறது. அதிமுகவுக்குள்ளே பெரிய விவாதங்கள் இது தொடர்பாக உருவாகலாம் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒன்றாக இங்கு இருக்கிறது. வேலுமணியின் வழியே தாவேகாவை கொண்டுவர காய் நகர்த்தப்படுகிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக பல வழிகளிலும் விஜயை நெருங்குவதாக தெரிகிறது. இதை அதிமுக, பாஜக தலைவர்களும் இன்னும் முழுமையாக மறுக்கவில்லை என்பதும் இங்கு கவனிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எப்படியும் தாவேகாவை கொண்டுவர முற்படுகிறது பாஜக. என்டிஏ கூட்டணிக்குள் வருகிறதா தாவேகா? இது தொடர்பான ஒரு பெருஞ்செய்தியை பார்க்கிறோம். எப்படியும் தாவேகாவை கூட்டணிக்குள் கொண்டுவர முற்படும் பாஜக. கூட்டணியில் விஜய் விடாது துரத்தும் பாஜக. டெல்லி தகவல்களை தற்போது பெருஞ்செய்தியாக பார்க்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.